எங்கள் வீட்டு ஓரம் கொஞ்சமாக இடம் இருக்குது. அந்த இடத்துல நான் மாதுளை செடி இப்போ தான் வச்சுருக்கேன். அப்புறமா 3 வாழைச்செடி வச்சுருக்கேன். பெருசாக வளர்ந்துருச்சு இப்போது. அப்புறம் மிடில் பனிக்கரும்பு நட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், வீட்டோரம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு தேவைக்கு தண்ணி நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். தண்ணி ஊற்றி செடி வளர்க்க முடியல. அதனால் நாங்கள் பாருங்கள், இங்கே வாஷிங் மிஷினு உள்ள பாத்ரூமில் வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். அந்த ட்ரில் போட்டு செவுத்த ட்ரில் போட்டு பைப் எடுத்துகிட்டு வந்து வெளியில் விட்டுருக்கேன். இந்த வாஷிங் மிஷின் தண்ணி தான், இந்த தண்ணியில் தான் இந்த 3 வாழைச்செடிகளும் வளருது. சோப்பு தண்ணியில் எந்த செடியும் வராதுன்னு சொன்னாங்க. பட் நல்லா தான் வந்துட்டுருக்கு. பாருங்கள், உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா, வாஷிங் மிஷின் தண்ணி வேஸ்ட்டாக போனதுன்னா இந்த மாதிரி செடி வச்சு விடுங்க. வீட்டோரம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். நமக்கு வாழை இலை, வாழைக்காய் இதெல்லாம் நமக்கு தேவை தானே, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பக்கத்துலேயே ஒரு பப்பாயா செடியும் இப்போ தான் வந்துட்டுருக்குது. இங்கே பாருங்கள், பப்பாயா. இது வாழை அறுவடை பண்ணுறதுக்குள்ளே இந்த வாழை செடி பப்பாளி செடி வளர்ந்துடும். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷிங் மிஷின் தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது தண்ணி வேஸ்ட்டாக போச்சுதுன்னா இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா அது பாட்டுக்க வளர்ந்துட்டுருக்கும். நம்ம சும்மா களை பிடுங்கி மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும். இதுக்காக நம்ம தண்ணி பாய்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம வாஷிங் மிஷின்லேருந்து வர தண்ணியே சரியாக போகும். இங்கே பாருங்கள், இந்த 3 வாழைச்செடி வளருது. வாஷிங் மிஷின் தண்ணி மட்டும்தான். இதில் இவ்வளோ வாழைச்செடி, நான் 3 வாழைச்செடி வளர்த்துட்ருக்கேன். நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற தண்ணியை நம்ம ரீயூஸ் பண்ணி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம்ல. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு செடி ஏதாவது வச்சு பாருங்கள்.